ஓங்கார உருவமே உமையவள் மகனே விநாயகனே உமதருள் விளங்கும் ஜெயம் வந்த தலத்திலே சுப்பிரமணிய சுவாமி பரமத்தாழ்வணிந்து வணங்குகின்றோம் 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 உலகத்தையும் நாசனம் உலகத்தையும் நாசனம் நாராயணா
நாம் நோடி நாத்திரை நோன்றி புந்துவிலே சதாசிவம் ஒன்றி சதாசபத்தில் உத்தரவொன்றி உத்தரம் விஷ்ணு ஒன்றி விஷ்ணுடைய பிரம்மா ஒன்றி பிரம்மாவியாக ஒன்றி ஆகாயத்தில் வாய் தோன்றி வாயுடைய அக்கடி அக்கடியில் அப்ப தோன்றி அப்பூலை விருது தோன்றி பிரிவுடைய அண்ணன் தோன்றி அன்னத்திரமணம் தோன்றக்கூடிய தேவ நர மிருக பட்சி தாவரம் ஒருவனே நீர்மலோடு தொடரக்கூடிய 4 தோட்டம் 84 ஜீவராசியம் படிக்கக்கூடிய ஆழத்திலே என்ன ஞானத்திலே வருகாலத்திலே குலத்திலே மனத்திலே பெருமன் தாய்ந்து வாசமடிக்கிறான் பிண்ட படிக்கிறான் என்று படைப்புக்கு அதிபதியாகக்கூடிய இனவந்தை பெருமதையமைக்க நீங்கி ஆய கலைகள் 64 ஏழை உணர்வுக்கும் நம்மை தூய உறுப்பினங்க வாழ் என் உள்ள திருப்பலிங்கு வாராது என்ற கல்விக்கரசி என்றாய் கைவாடியை கண்டறித்து நெகிடை நல்லதோ சோழமும் அத்தானிச்சமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனோடு காது கொண்டதும் மெயிடு நல்லதோ சாதம் வந்து என்னை வெளியிடாக்க பல்லவிடனாக பகைக்குடியானுக்கு பல்லாண்டு கூறுவினர் காக்க முடலாகிய இறந்து வாட்டம் பரதாமணிக்க வணங்கி 11 கோடிகள் மீன் மைந்தரும் விழுவோம் கதை விடுவிச்சுக்கு கரைவும் பதுவை நல்வினார் பானமுமை நான் மலரா நீங்காது நிற்பட நல்லோ என்று செல்வத்திற்கு அதிபதியாகக்கூடிய இடது வாட்டின் மகாட்சியை கருத்தரித்து தோருடைய சமய உரையோடு கூடி காரிலே சுடலி விடுவூசியன் என் உள்ளம் கதர்களவன் எவருடைய மகதான் நான் உன்னை பந்தேயால் செய்த பீருடைய பிரம்மாவிய பிரம்மாண்டம் ஒன்றோ என்று அந்த மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியாகக்கூடிய அந்த நெடுங்குடி கைலாசனை கண்டரித்து துணையும் தொழுந்தையும் பெற்ற தாயும் சொல்லியும் மையும் குழந்தை மதிவண்ட வேறு மலர்வனையும் கருப்பு சிலையும் அன்பாசமும் கையில் அணையும் திருமுறை அருகவே என்று அந்த ஆதிபரா சக்தியை கண்டறித்து அனைவர்கள் ஆசைப்பட்டு ஆகாய வர்க்கமாக இந்த உலகம் வந்துள்ளேன் காரணம் ஒரு நாளைக்கு ஒருத்தை தங்கினாலோ ஒரு கலகம் செய்யாவிட்டாலோ எனது சிரசாகப்பட்டது 1000 என்று எனது தம்பி ஆண்டைய மணியத்துல வரிசையா நாடா இருக்கா சரி ஆண்டைய மணியத்துல வரிசையா நாடா இருக்கு இந்த ஊர்ல இதெல்லாம் போட்டு உடச்சு விட்டு போயிட்டீங்கன்னாக்கா நாளைக்கு எதை கொண்டு போவீங்க உடைக்கிறத நீங்க என்ன சாமி சொன்னீங்க என் தலை வெடிக்கும்னு சொன்னேன் எல்லா நேரத்திலும் வர நேரத்துல எல்லா நேரத்திலும் இதே தான் சொல்றாங்க தவிர சரி வந்த நேரத்துல எந்த நேரத்துக்கு இதுக்கு தலை வெடிச்ச பாட்டை காணா தம்பி என் தலை வெடிக்கிறத பத்தி எனக்கு ஒரு துளி அளவு கூட கவலை கிடையாது சரி ஈரேழு 14 உலகம் நீங்க தான் சொன்னீங்க நீங்க சொன்னீங்க வீரத்தை சொன்னாப்ல ஈரேழு 14 உலகத்திற்கு ஒரே ஒரு நாரது தான் ஒரு நாரது இருக்கிறதுனாலயே இந்த ஈரேழு 14 உலகம் தாங்க முடியலையே ஆமா என் தலை வெடிச்சா 1108 சுக்குநூறாக வெடிக்கும் அப்படி வெடிச்சிச்சுன்னா அந்த ஒவ்வொரு சுக்குல இருந்து ஒவ்வொரு நாரது வருவார் பரவாயில்லையா ஒண்ணுக்கா ஒரு நாரது இருக்கு தாங்க முடியல எப்படி என் தலை வெடிக்கட்டுமா என்ன நல்லா இருக்கட்டுமா சரி எனக்கு நீ வாழ்த்து கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய லைட்டியோ சரி இருக்கட்டும் அது அப்பேற்பட்ட சாபத்தைப்பட்டவன் முதலில் யாரை வணங்கும் என்று பார்த்தாள் திகட சக்கர சமூகம் அமைந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர உண்மையாவரை வேட சக்கர மெய்ப்பதம் போற்றோம் என்று அந்த விநாயகப்பெருமனை முதலில் வணங்க வேண்டும் என்று பார்த்தாள் கலைவனியார் இருவரோனை மனம் கொண்டு கல்யாண மணவாளனே கலைவாணி நாம்பற்கு இருவரோனை மனம் கொண்டு கல்யாண மணவாளனே வேதமுகத்தோடும் 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 மழவரை வனமும் மேகவராதே தலைவாணித்தான் பெற்ற இருப்பு உனை மனம் கொண்டரை ஆன மணவாளனே மாப்பிள்ளை தோழம் சிவபாகம் கல்யாணத்தே ஓட்டும் திருமாயும் உனக்கிங்கு மாப்பிள்ளை தோழம் சிவபாகம் கல்யாணத்தே ஓட்டும் பாயம் உலகம் யாவும் உனது கோமுகம் திலகம் தீட்டியது திருமகனே உலகம் யாவும் உனது கோமுகம் திலகம் தீட்டியது திருமகனே உலகம் யாவும் உனது கோமுகம் திலகம் தீட்டியது திருமகனே சித்தி பற்றி வரும் உனக்காக
போன மனிதன் வெள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே கல்யாண மணவாளனே கண்ணீரில் உண்டாலும் மலைமகள் ஆடுவார் அட்டோரைகளுக்கு பிரம்மாவம் கொடுத்த பிரம்மாவம் கொடுத்த நீரில் உண்டாலும் மலைமகள் ஆடுவார் அட்டோரைகளுக்கு பிரம்மாவம் கொடுத்த புனிதமும் மலைக்கு தெரிஞ்சதே மலையை பரிகாரில் புனிதமும் மலைக்கு தெரிஞ்சதே மலை பரிகாரில் மனமகள புனிதமும் மலைக்கு தெரிஞ்சதே மலைக்கு பரிகாரில் மனமகள எத்தனைக்கு நட்டப்பட்டு நெறிகளை நன்னாடு மனம் கொண்டு அழகான மனவாளனே முகத்தோடும் முகத்தோடும் மனவரை வடமும் ஜெகநாதனே மனம் கொண்டு கல்யாண மனவாளனே கல்யாண மனவாளனே பாருங்களேனும் பார்க்க மறுப்போம் இவை நாளும் காணவே கோலத்தை தூங்க கரைவது தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றம் தார் என்ன தவிர அப்புறம் தம்பி ஒரு சிறிய விஷயம் அதே அப்பர் சுந்தர சம்பந்தர் மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ சமயக்குறவர்கள் அப்படின்னு 4 பேர் தம்பி கதையை கல்றா சைவ சமயக்குறவர்கள் 4 பேர் அப்பர் சுந்தர சம்பந்தர் மாணிக்க வாசகர் மொத்தம் 4 பேர் 4 பேர்ல இந்த முருகப்பெருமான் இருக்காருல்ல முருகப்பெருமான் சும்மாவே இருக்க மாட்டாப்ல நகாமரத்துல இருந்து கேட்டு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு யார்கிட்ட கேட்டது அபைகிட்ட கேட்டாங்க அபைகிட்ட கேட்கிறப்ப இந்த அம்மா என்ன பண்ணணும் இந்த அம்மா என்ன பண்ணணும் தம்பி நீ இருக்கிறதோ நாவல் மரம் சரி நாவல் மரம் நவாப்பழத்தை யாராவது சுட்டு திம்பாங்களா சுட்டு திங்க மாட்டாங்க இல்ல சரியா தானே கேட்டிருக்காங்க அது கேட்கலையே அந்த அம்மா கேட்கணுமா இல்லையா ஆமா தம்பி நீ இருக்கிறது நாவல் மரம் நவாபுரத்தை யாரும் சுட்டு திங்க மாட்டாங்க நீ சுட்ட வட வேண்டுமா சுடாத வட வேண்டுமான்னு கேட்கறிய இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்கணும் சரி இந்த அம்மாக்கு ஒரு அகந்த இவன் ஒரு சின்ன பையன் மாறு மேய்க்கிற பையன் இந்த சின்ன பையன்கிட்ட கேட்டு அவன் ஒரு விளக்கத்தை சொல்லி அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமோ ஒரு அவசியமா அப்படின்னு அந்த அம்மாக்கு ஒரு அகந்த சரி கேட்ட உடனே இந்த அம்மா என்ன சொன்னாங்க சுடாத பழத்தையே போடு அப்படின்னு சொல்லு இவர் என்ன பண்ணாரு உழுப்புனாரு மரத்தை வந்து உழுப்பினார் அந்த மரத்தோட கிளைய ஆமா கிளைய உழுப்புகின்ற பொழுது பழமா வர்றது வந்து எங்க கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்துச்சுன்னா இந்த கனிஞ்ச பழம் தான் முதல்ல கீழே விழுது அப்படித்தானே ஆமா காயாகப்படுறது அப்படியே காம்போட தான் இருக்கு கனியாப்படுறதா கனிஞ்சு இருக்கிறது எதுவோ அதுதான் கீழே விழுகும் கீழே விழுந்தா அந்த மண்ணு படுமா படாதான் மண்ணு கண்டிப்பா படுமா இல்லையா இந்த மண்ண மண்ணு ஒட்டி இருக்கிற பழத்தை யாரா திம்பாங்களா நீ திம்பியா நான் திம்பனா யாருமே சாப்பிட மாட்டேன் அப்ப அந்த மண்ணு போக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஊதுறப்பதான் மேல இருந்துகிட்டு அந்த பையன் கேட்கிறாப்ல யாரு முருகப்பெருமான் கேட்கிறாப்ல என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்ட உடனேதான் இந்த அம்மா 2 இரவு தூங்காம இருந்தாங்க ஒரு கவியே வாடி எதுக்காக அப்பவும் தெரியுது சுட்ட பழம் என்றால் என்ன சுடாத பழம் என்றால் என்ன அப்படின்னு சுட்ட பழம் என்றால் என்ன அப்படின்னா நம்ம இறந்த பிறகு நம்ம உடலை வந்து எரிச்சு புட்டு அந்த ஆன்மாவாக இங்க போய் சேரணும் கைலி மலைக்கு அங்க போய் சொர்க்கமான நரகமா இங்க போய் சேரணும் ஆனா சுடாத பழம் என்றால் என்ன இந்த பூத உடலோடு அப்படியே போய் சேரணும் அப்படின்னு சொன்னது அப்படின்னா உண்மை அப்படித்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் அந்த நாயனாரையும் அவங்க நண்பரையும் ஒரு ஆளையும் என்ன சிவபெருமான் என்ன பண்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி பாடுறாரு எப்படி பேசுறாரு அப்படிங்கறத ஆசைப்பட்டு என்ன பண்றாரு உன்னுடைய வசனத்தையும் உன்னுடைய பாடலையும் நான் எங்க கேட்கணும் கையில கேட்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு வெள்ளை யானையையும் வெள்ளை குதிரையும் அனுப்பி வைக்கிறாரு
அனுப்பி வைக்கின்ற பொழுது பாருங்க 2 பேரும் போகின்ற பொழுது அந்த வழியில வந்து யாரு வர்றது அவை பாட்டி வர்றாங்க. அவை பாட்டி வர்ற ஒன்று அந்த அவை பாட்டிகிட்ட கேட்கறாங்க. 2 பேரும் கேட்கறாங்க, அம்மா நாங்க 2 பேரும் கையிலைக்கு இப்படியே பூத உடம்போட போறோம், நீனும் வருவதற்கு உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. யாருக்காவது ஆசை இல்லாம இருக்குமா? இருக்கும் இல்லையா? ஏன்னா செத்து போன பிறகு நம்ம வந்து அந்த ஆன்மா மட்டும் போனா பதுமா அதான் இல்லையா? திருவாரூர்ல பிறந்தா முக்தி, அப்படி காசில இருந்தா முக்தி, திருவண்ணாமலையை நினைச்சாலே மட்டும் முக்தி அப்படிங்கிறது. ஆக அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாரு அவங்க நண்பர் இன்னும் போவே இல்லையா நீங்க? சரி. ஆக இப்படி கேட்கின்ற பொழுது இந்த அம்மையோட என்ன சொன்னாங்க, நானும் வரேன் அப்படின்னாங்க. நானும் வருகின்ற போது அப்படின்னு சொல்றப்ப என் மச்சனை விநாயகபுரம் சும்மா இருக்க முடியாதா? அவர் என்ன பண்றாரு, எவா எல்லாத்தையும் பற்றி நீ கவி பாருன, அகவல்லாம் பாடுன, என்னைய பத்தி ஒரு அகவல் பாடு, என்னைய பத்தி ஒரு அகவல் பாடு. இவங்க 2 பேரும் போய் கையிலே சேருவதற்கு முன்பாக நான் உன்னை கொண்டுட்டு அங்கே விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு அகவல் பண்ணாங்க. அகவல் பாடுனதும் மட்டும் போதும். அது அகவல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே என் மச்சனை விநாயகபெருமான் என்ன பண்ணாரு, தும்பிக்கையில தூக்குனாரு, அப்படியே கொண்டுகிட்டே எங்க விட்டாரு, எங்க கையில. எதுக்காக சொல்லுவாரு, சுந்தரமூர்த்தி நாயனா சாதாரண ஆளான்னு கேட்கிறேன். இந்த நாடகத்தை அமைத்து ஏற்பாடுபடுத்திய என்னுடைய அன்பு தாத்தா சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். சமீபத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பாராட்டு விழா நடந்துச்சுங்க, இதே மேடையில் நடந்துச்சு. அவங்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் என்ன சர்வம் நான் சார்ந்த கலைக்குள்ளார் நெஞ்சாந்தமா நன்றி. ஏன்டா பண்ண நடந்துட்டு இருந்தான்னு நினைச்சியா? எதுக்காக பேசணுங்கிறது அதுக்காக. ஆக இருந்தாங்க கூட. ஆக வேறு யாரை வணங்க வந்து பார்த்தால் பொதுவாய் கண்டு அழகு மிக்க
கையெட்டி ஒரு 4 பேருக்கு நன்றி. ஆமா, கையெட்டி நிறைய பேரை உற்சாகப்படுத்துறவங்க தான் வர்றவங்க எப்படி பாடுறாங்க, நல்லா பாடுறாங்கல்ல. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கஞ்சும் காணவர்கள் வெளியே இருந்து மாணவ வைப்பு கமல சற்று வந்து காயத்தில் வைப்பு தேனருவி திரையருவி வாங்கி வழி ஒழுகும் செங்கதிரியோன் பறிக்காலும் தேர்க்காலும் கூலை முடித்த வெளியிருந்தாரு குற்றால திருகூடு மலையங்கள் மலையை என்று வாழ்கிற அப்பீர் ஒட்ட எடுத்து மிஞ்சி மிகவும் அழகாக தோற்றமளிக்கிறது என்றிடும். இந்த அழகு சொரியும் எடுத்த மென்மேல் வணிக்காவை அதை எப்படி வணிக்க கொண்டு பார்த்தா எப்படி சொன்ன
பகலா அகிலும் ஊர் மல்லிகை நான் இன்னும் பூமி இயற்கை பூமியில் இருக்கிற தண்ணீர் இயற்கை, வானம் இயற்கை வானத்தில் தோன்றும் நட்சத்திர இயற்கை, மலை இயற்கை மலையில் தெரியும் பசுமை இயற்கை, காற்று இயற்கை காற்றால் வாழும் உயிர் இயற்கை, பூ இயற்கை பூவி சுவாசம் இயற்கை, அழகு இயற்கை அழகு இன்றென்றும் குறையாதே இயற்கை. அப்பேற்பட்ட இயற்கை எழுந்து காணப்படும் இந்த இடத்தை எப்படி வரைக்கும் என்று பார்த்தால்